கடகம், ஆயில்யம், மேஷ லக்னம், ஃபியூச்சர் உயிர் மட்டும்தான் இருக்கு. ஆமா, கடக ராசிக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குலாம் உயிர் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு தான் சிம்ம ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் பார்த்துருங்கன்னு சொல்றோமா? எங்க கேட்டாங்க? இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் வர ஒரு 2 வாரம் முன்னுக்குங்க 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரு. உண்மையிலே எனக்கு கவலையா இருந்துச்சு. பேசாம நம்மளும் பரிகாரம் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. என்னங்க இவ்வளோ விஷயம் சொல்லி உங்களுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். மலேசியன் ரிங்கெட் படி 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணும் பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கதை உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கோலாலம்பூர், கடகராசி, ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்குலாம் இனிமேல் கெடுதல்லாம் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. இது என்ன அப்பா தந்தை சம்மந்தப்படுற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? சரி, இந்த இடத்துல அருமையான யோக ஜாதகமாக இருக்கே. நீங்கள் தான் கொஞ்சம் கோபக்காரரா? சரி, இந்த ஜாதகத்துக்கு லக்னம் வலுத்திருக்கு, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இங்கே உச்சனுடைய வீட்டில் புதன், உச்ச புதனுடைய வீட்டில் செவ்வாய். என்ன தசை நடக்குது? சுக்கிர தசை நடக்குதா? சுக்கிர தசை நடந்து குரு புக்தி முடிஞ்சிருக்கு. அடுத்து சனி. சுக்கிர தசையில சனி புக்தி, சுக்கிர தசையில புதன் புக்தி. புதனும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது நல்லது இல்லையே பிரதர். நேரடியான அமைப்புகள். இப்போ சுக்கிர தசையில குரு புக்தி முடிஞ்சு சனி புக்தி. சனி என்ன பண்ணுவாரு? சுக்கிர தசையில சனி புக்தி சஷ்டாஷ்டகம். பிரதர், ஏன் உன் கண்ணுக்கு நல்லதே படாதா அப்படின்னு இங்கே பார்க்குறவங்க யாராவது கேட்பீங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் பலனாக சொல்ல முடியும். சுக்கிரனுக்கு 8ல் 10ஆம் இடத்தோடு இருக்கக்கூடிய இவர் யாரு? சனி. இந்த ஜாதகத்துடைய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. ஆனால் தொழிலை கடுமையாக டிஸ்டர்ப் பண்ணுவாருங்க. அந்த சுக்கிர தசையில சனி புக்தியும் சுக்கிர தசையில புதன் புக்தியும் நல்லது சொல்ல மாட்டேன் பிரதர். அப்போ சுக்கிர தசையில சனி புக்தி என்ன? ஏன் நீங்க மேஷ லக்னம், மறுபடியும் உங்க டேட்டை சொல்றேன். 3 அக்டோபர் 91, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 3 அக்டோபர் 91, 9:11 PM. ஓகே, லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில இருந்து லக்னம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். ஓகே, இப்போ என்ன உங்களுக்கு இப்போ கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர தசை. 5ஆம் இடத்தோடு இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதினு வரும். அப்போ சுக்கிர தசையில இருக்கக்கூடிய சஷ்டாஷ்டக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசையில சனி புக்தி. அடுத்து சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதினு சொல்லிட்டு சுக்கிர தசையில சனி புக்தியும் சுக்கிர தசையில புதன் புக்தியும் கிட்டத்தட்ட கஷ்டப்படுவீங்க சொன்னா 2030 வரைக்கும் நல்ல பதில் இல்லை, டிசம்பர் வரைக்கும். அதே நேரத்தில் சுக்கிர தசையில கேது புக்தியிலிருந்து உங்களுக்கான நல்ல மாற்றம் தொடங்க ஆரம்பிக்கும். இதே உச்ச புதனின் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அருமையான யோக பலனை கொடுத்து உங்களை இடம் மாற்றம் செய்வாரு. அதுக்கு அடுத்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சூரியன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சந்திரன், எல்லாம் இந்த சந்திரன்லாம் பாருங்க, சந்திரன் சனி பார்த்தாலும் கூட இந்த இடத்துல திக்பலமா இருக்கிறாரு, ஸ்தான பலத்தோட இருக்கிறாரு, நவாம்சத்துல குருவின் வீட்டுல இருக்காரு. அப்போ இந்த சுக்கிர தசையுடைய புதன் புக்தி வரைக்கும் நல்லது இல்லை பிரதர். ஆனா சுக்கிர தசை கேது புக்தியிலிருந்து கடுமையான நல்ல மாற்றம் இருக்கும், மிகப்பெரிய உயர்வு. இந்த ஜாதகர் பிரதர் ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். 2032 வரைக்கும் இன்னொரு 7 வருஷத்துக்கு எங்கேயுமே ஜாதகம் பார்க்க போகாதீங்க. உங்க பேர் என்ன? குமரன். இன்னொரு 7 வருஷத்துக்கு எங்கேயுமே ஜாதகம் போகாதீங்க. 8வது வருஷம் என்ன தேடிக்கிட்டு வாங்க. நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடந்ததுன்னு இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எடுத்து வச்சுக்கோங்க. வந்து பார்க்குறப்ப சொல்லுவீங்க. சுக்கிர தசை கேது புக்தியிலேருந்து வரக்கூடிய மாற்றம் உங்களை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஐயோ அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துல கொண்டு வைக்கும். ஏன்னா லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்காரு. அப்ப இந்த இடத்துல 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா எதுவும் பண்ண மாட்டாரானா, இந்த இடத்துல 6ஆம் அதிபதி 8ல இருந்தா என்ன பண்ணுவாரு? எதிரிகள், நோய்கள் மாதிரியான அமைப்புகளை வச்சுக்கிட்டே இருப்பாரு. செவ்வாய் வரும்போது புதன் வரும்போது அந்த தன்மை இருக்கும். ஆனா லக்னாதிபதியும் அவரே ஆகிறார் அப்படின்ற அமைப்புகள்லையும் ஒரு அளவுக்கு நவாம்சத்துல ஒரு அளவுக்கு சுபரின் வீட்டுல கெட்ட தொடர்புகள் எது இந்த அமைப்புகள்ல கெட்ட தொடர்பு இல்லை. என்ன ஒரு புதனோட சேர்ந்திருக்கிறது ஒரு மாதிரி டல்லுன்னு சொல்லலாம். அந்த வீட்டில் ஒரு பதட்ட நிலையில செவ்வாய் இருப்பாரு. அப்போ அந்த தன்மைன்ற மாதிரி அமைப்புகள். ஆனாலும் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்தே தீர்வீங்க பிரதர். கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை பணம் இல்லைன்னா எப்படி இருக்கும்ன்றதை கத்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா?